தோழமை கட்சி என்கிற முறையில், அதாவது எதிர்கட்சியாக இருந்து செயல்படுவதற்கும் தோழமை கட்சியாக இருந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே நேரத்தில் எங்களுடைய வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் நாங்கள் எந்த விதமான சமரசத்தையும் திமுகவோடு செய்து கொள்ளவில்லை. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்கிட்டு சாம்சங் போராட்டம், அல்லது 8 மணி நேர வேலையை மாற்றுகிற வேலை நேரத்தை மாற்றி அமைக்கிற பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் உறுதியாக நின்று அவங்க கொண்டு வந்த சட்டத்தை முறியடித்திருக்கிறோம். நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை திரும்ப பெற வைத்திருக்கிறோம். அதனால் இஷ்யூனுடைய பிரச்சனையினுடைய தன்மையை பொறுத்து முதலமைச்சர்கிட்ட நேரடியாக சொல்லியிருப்போம், சட்டமன்றத்தில் பேசியிருப்போம், தீக்கதில் தலையங்க எழுதுறது மூலமாக எங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருப்போம். இந்த மாதிரி பல வழிகள் இருக்கிறது. எல்லாமே போராட்டத்தின் மூலமாகத்தான் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நினைக்கிறது, எந்த அடிப்படையில் மாறுபடுகிறது, ஏன் எதிர்க்கிறார்கள் என்கிற செய்தி போய் சேருதான்றது தான் முக்கியம். அந்த மாதிரி பல விஷயங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அதில் தோழமை கட்சியாக இருக்கும் போது சிலவற்றை சுட்டி காட்டுகிற போது அவர்கள் ரைட்டு, இது அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கின்ற முறையில் மாற்றிக்கொண்டிருக்கிற போது அதுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ சொத்து வரி உயர்வு இருந்தது, நாங்கள் போராடத்தான் செஞ்சோம். மின்கட்டண உயர்வு வந்தது, போராடத்தான் செஞ்சோம். சிறு குறு தொழில்கள் பாதிக்கிற அளவுக்கு ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க, நாங்கள் போராடத்தான் செஞ்சோம். எதுக்கு போராடுறது, எதுக்கு நேரடியாக பார்த்து பேசுறது, எந்த விதத்தில் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் என்பதில் வேணால் வேறுபாடு இருக்கலாமே தவிர, அதை சமரசம் செய்து கொண்டோம் என்கிற முறையில் நீங்கள் சொல்ல முடியாது.